Praise the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காணச் செய்த நம் தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். யாக்கோபை எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதே. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள் நம்மை கடந்து வந்திருக்கலாம். முக்கியமாக தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய காரியத்தை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு சோதனைகள் அதிகமாய் காணப்படும். சோதனைக்காரனாகிய பிசாசானவன் நம்மை தேவனுடைய சமூகத்திலே நெருங்க விடாதபடிக்கு பல காரியங்களையும் போராட்டங்களையும் நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்மை தேவ சமூகத்தை விட்டு விலக பார்ப்பான். அந்த நேரத்திலும் நாம் சோதனையை சகித்து கொண்டு சோதனையை பெரிதாய் நினைக்காமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது சோதனைக்காரன் நம்மை விட்டு விலகி ஓடுவதை நம் கண்கள் காண முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். எல்லோருக்கும் ஒரு சோதனை காலம் உண்டு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சாதாரண ஒரு படிப்பு காரியத்துல கூட நமக்கு ஒரு எக்ஸாம் வைக்கப்படுகிறது, அதற்கு ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. அந்த சோதனையை நாம் ஜெயிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் ஆகிய காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் அனுமதிக்கப்படும் பொழுது அதை சகித்து கொண்டு அதை வெற்றியாய் நம்ம மாற்றும் பொழுது தேவன் அந்த குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் அவர் அமைதியா இருந்து இந்த சோதனை காலம் முடிந்த உடனே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒன்று மாத்திரம் நாம் தெரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் முடிவிலே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் முடியும், மகிமையாக தான் முடியும். அதுதான் நம் தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகையால் சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை அனுமதிக்கிற அவைகளை வெற்றி தருகிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தொடர்ந்து முயற்சி செய்வோம், சோதனையை சகித்துக் கொள்ளுவோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். நன்றி செலுத்தி கண்களை மூடி செபிப்போமா. நன்றி ஆண்டவரே, அப்பா அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்பித்த வார்த்தைகளுக்காக நன்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு ஏற்படுகிற சோதனையை நாங்கள் சகித்து வாழும்படிக்கு என் கர்த்தன் அனுகிரகம் பண்ணுங்க. நிச்சயமா எங்கள் சோதனை காலத்திலே முடிந்து நாங்கள் பொன்னென்று விளங்கின பின்பு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். எல்லார் கண்களிலும் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் வெட்கப்பட்டு போன இடங்களில் எங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் சோதனை நேரங்களிலே நாங்கள் மீறுதலாய் எதுவும் பேசிவிடாமல் சகித்துக் கொள்ளுகிற மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.